அன்பிற்கினிய நண்பர்களே, தொடருமா இபிஎஸ் தலைமை என்கிற தலைப்பில் என் மனதில் எழுகிற கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய வீடியோக்களினுடைய ஒளிப்பதிவின் தரம் சற்று குறைவாக இருக்கிறது. ஒளி லைட் சரியாக இல்லை, என் முகம் சரியாக தெரியவில்லை என்பது போன்ற குறைகளை நண்பர்கள் சுட்டி காட்டுகிறார்கள். அவர்களுக்கு நன்றி. நான் எந்த குறையை சுட்டி காட்டப்படுகிற போதும் அதை ஆராய்ச்சி செய்து எந்தவித காழ்ப்புணர்ச்சியும் இல்லாமல் உண்மை என்றால் ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்பது என்னுடைய இயல்பு. இந்த குறைகள் இருக்கின்றன என்பது உண்மை. ஆனால் நான் ஒரு 2 வார காலத்திற்கு மேலாக ஒரு கோயில் திருப்பணியின் காரணமாக என்னுடைய மலை வீட்டில் சேலம் மாவட்டத்தில் இருக்கிறேன். சென்னையில் எனக்கு இருக்கிற வைஃபை போன்ற சில வசதிகள் இல்லை. எனவே இங்கு என்ன இயலுமோ அதற்காக இதை விட்டுவிடக்கூடாது, ஒரு இடைவெளி ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய எடிட்டர் திரு இளங்குமரனோடு ஆராய்ச்சி செய்து பேசி அதன் விளைவாக முடிந்தவரை பதிவுகளை தொடர்கிறேன். தவறு இருக்கிறது, என்னை மன்னித்து விட வேண்டும். ஜூன் மாதம் ஆரம்பத்திலிருந்து சரியாகிவிடும் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி. இன்றைய தலைப்பு தொடருமா இபிஎஸ் தலைமை என்பது. உலகெங்கிலும் இருக்கிற ஒரு வழக்கம், ஒரு மனிதன் அல்லது தலைவன் வென்றுவிட்டால் அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டு நாம் கிட்டத்தட்ட அம்மணமாக ஆடுவது என்பதும், அவன் தோற்றுவிட்டால் என்னென்ன வார்த்தைகளெல்லாம் ஒரு மனிதனை அவமானப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கிடைக்குமோ அவைகளையெல்லாம் பயன்படுத்துவது என்பதும் தொடர்ந்து மானுட உலகில் இருந்து வருகிற பழக்கம். எனவே இவர் தலைமை தொடருமா என்கிற கேள்வியை விட, தொடர வேண்டுமா என்கிற கேள்வியை விட, இவரை விட இன்னொருவர் வெற்றிகரமாக அதிமுகவை நடத்திவிட இயலுமா என்கிற கேள்விதான் உண்மையான பின்னணியில் இருக்கிற கேள்வி என்று நான் மனமாற எண்ணுகிறேன், நம்புகிறேன். அந்த அடிப்படையிலே தான் என் கருத்துக்களை வெளியிடுகிறேன். நான் மீண்டும் சொல்லுகிறேன், எவனிடமும் இன்று வரை என் வாழ்க்கையில் நான் கையேந்தியதில்லை. யாருக்கும் நான் கடமைப்பட்டவரும் அல்ல. என் மனதில் தோன்றுகிற கருத்துக்கள் தவறாக இருக்குமானால் அதை நான் தெரியாமல் செய்கிற தவறு என்று எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர, ஏதோ ஒரு உள்நோக்கத்துக்காக நான் இப்படி பேசுகிறேன் என்று எண்ணினால் நான் 70 ஆண்டு காலம் வாழ்ந்ததில் பயனில்லாமல் போய்விடும் என்று கருதுவேன். இபிஎஸ் மீது சொல்லப்படுகிற 2 பெரிய குற்றச்சாட்டுக்கள், அவரால் வெற்றியை ஈட்ட முடியவில்லை, தொடர்ந்து தோல்விகள் வருகின்றன, 8 தோல்வி பழனிசாமி என்று கூட சிலர் அவர் மீது உள்ள இணையற்ற காதலால் அப்படி ஒரு பட்டப்பெயரை சுட்டியிருக்கிறார்கள். எனக்கு தெரியும். ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1976 1989 முறை கலைஞர் திரு கருணாநிதி எத்தனை முறை தோற்று போயிருப்பார். அவர் விடாமுயற்சியை இப்போதும் நான் எழுந்து நின்று பாராட்டுகிறேன். எம்ஜிஆரிடம் எத்தனை தோல்விகளை சந்தித்திருப்பார். எனவே அரசியலில் தோல்வி என்பது ஒரு மனிதனை புறக்கணிக்க காரணம் அல்ல என்பதை குறைந்தபட்சம் தொடர்ந்த தோல்விகளையும் சரிவுகளையும் அவமானங்களையும் சந்தித்த கலைஞரின் தம்பிகள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் எனக்கு தெரிந்தவரை
இபிஎஸ்க்கு உள்கட்சியில் இருக்கிற சில சலசலப்புகள், எதிர்ப்புகள் என்று நான் குறிப்பிடவில்லை. சில சிறிய சின்னஞ்சிறிய சலசலப்புகள் இருக்கின்றன என்று நானும் கருதுகிறேன். அவைகளை விட திமுக அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இபிஎஸ் மீது சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் அதிகம். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம். இபிஎஸ் என்கிற ஒரு ஆலமரத்தை வெட்டிவிட்டால் அதன் பிறகு விழுதுகள் மரத்தை தாங்காது. விழுதுகள் என்றால் இரண்டாம் கட்ட தலைவர்கள், மரம் விழுந்துவிடும் என்று எண்ணலாம். அரசியல் ரீதியாக அவர்கள் சரி என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் தோல்வி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி ஒரு மனிதனை துவளச் செய்வதென்பது அநாகரீகம், அசிங்கம், எனக்கு நான் ஏற்படுத்திக் கொள்ளுகிற அவமானம். இதை நான் என்றைக்கும் மறக்க தயாராக இல்லை. ஒரு காரணம் பெரிய அளவில் சொல்லப்படுகிறது. நான் கலந்து கொள்கிற விவாதங்களிலெல்லாம் திரும்ப திரும்ப சுட்டி காட்டப்படுகிறது. இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எம்ஜிஆரை போலவோ ஜெயலலிதாவை போலவோ ஒரு கட்சியை உயிர் துடிப்போடு ஒரு வெற்றி பாதையில் நடத்தக்கூடிய இயல்பு இல்லாதவர். நண்பர்களே, திரு பழனிசாமி அவர்களை எம்ஜிஆரோடும் செல்வி ஜெயலலிதாவோடும் ஒப்பிடுவது சரியாக இருக்குமா என்று தயவு செய்து யாரெல்லாம் ஒப்பிட விரும்புகிறீர்களோ அவர்கள் ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து பாருங்கள். எப்போதும் அடுத்து வருவது அகுதொப்பதில் என்கிற குரல் சரியென்றே கருதுகிறேன். அடுத்து வருவது அதைவிட சிறப்பாக இருக்கும் என்ற பொருள் அல்ல, அதைவிட சற்று குறைவாக இருக்கும் என்பதனால் இவ்வளவு பேசுகிற இபிஎஸ் ஒழிந்து விட மாட்டாரா என்று துடித்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சகோதரர்கள் அல்லது அதிமுகவில் இருக்கிற சில சகோதரர்கள் ஒரு உண்மையை யோசித்து பார்க்க வேண்டும். கலைஞர் கருணாநிதியினுடைய திறமைக்கு, அறிவுக்கு, ஆற்றலுக்கு, தியாகத்துக்கு ஒரு 30% திரு ஸ்டாலின் ஈடு கொடுக்க முடியுமா? இன்றைக்கு திரு ஸ்டாலினுக்கு ஏற்பட்டிருக்கிற வெற்றி என்பது கூட்டணி கட்சியினுடைய பலமே தவிர வேறொன்றும் இல்லை. நான் இதை 1000 முறை சொல்லிவிட்டேன். அறிவார்ந்த சிந்தனையாளர்களுக்கு இது புரியும். கூட்டணியை வைக்க திறமை வேண்டாமா? வேண்டும், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அது சில பல காரணங்களால் சில கட்சிகளோடு சேர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற காரணத்தால் கம்யூனிஸ்ட் கட்சிகளோ வைகோவோ அல்லது விடுதலை சிறுத்தைகளோ அவர்கள் வேறு சில வழியில்லாத காரணத்தால் திமுகவோடு நிற்கிறார்கள். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நான் ஒரு பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு தருகிறேன், இவர்கள் திமுகவோடு இருக்க மாட்டார்கள். போகட்டும். கலைஞர் அளவுக்கு ஸ்டாலின் இல்லை. எனக்கு இதில் எந்த விதமான கிஞ்சித்தும் அதை சொல்லுவதில் மாற்று கருத்தோ அச்சமோ இல்லை. பொறுப்பெடுத்து கொண்டு சொல்லுகிறேன். உதயநிதி மிக விரைவில் துணை முதலமைச்சர் ஆவார், அடுத்து முதலமைச்சர் ஆவார் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. உண்மை நான் அறியேன். குறைந்தபட்சம் உதயநிதியினுடைய தாயார் அதை விரும்புகிறார். எந்த தாய்க்கும் தன் மகனை ஒரு அரியணையில் பார்த்து அதன் பிறகு அவன் அரசியலிருந்து விடைபெற்றுக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு தாய்க்கு வருகிற இயற்கையான எண்ணம். நான் அதை தவறு சொல்லவில்லை. ஆனால் முடியுமா, தகுதி இருக்கிறதா? தயவு செய்து உங்கள் மனசாட்சி இறுக பற்றி கொண்டு சிந்தித்து பாருங்கள். திரு ஸ்டாலின் அவர்கள் கலைஞரின் ஒரு 30% கூட இல்லை. கலைஞரில் திரு உதயநிதி 5% கூட இல்லை. ஸ்டாலின் அளவுக்கு கூட இல்லை. அவருக்கு
வாயில் திமிர் இருக்கிறதே தவிர அந்த திமிர் சிந்தனையில் இருக்கிற திமிர் வாயில் வருகிறது. பல வார்த்தைகளை யோசித்து அவர் பயன்படுத்துவதில்லை. கவர்னரை பற்றி பேசுகிற போது நீ தேர்தல் நின்றால் என்ன ஆகும் என்று மிக தரக்குறைவான வார்த்தையை பேசி, இது உன் அப்பன் வீட்டு பணமா என்று கேட்டி அவருக்கு மத்திய அரசை, சனாதனத்தை பற்றிய எந்த விதமான அறிவும் இல்லாத இந்த மனிதர், இளைஞர், ஒரு 5-6 சினிமாக்களில் இவர் ஹீரோவாக நடித்து நகைச்சுவை நடிகர் சந்தானத்தை முன்னிறுத்தி அவருக்கு பெறுகிற கைதட்டுகளை எல்லாம் இவர் சிரித்து ஏற்றுக்கொண்டவரை தவிர இவருக்கு நடிப்பும் வரவில்லை, அரசியல் துடிப்பும் இல்லை, அறிவும் இல்லை, எதிர்காலத்தை பற்றி பகுத்தறியக்கூடிய பகுத்தறிவும் இவருக்கு இல்லை. எனவே அடுத்த தலைமை என்பது முதல் தலைமையை ஒட்டியே அமையாது. ஏன் அறிஞர் அண்ணா அவருடைய உலகை பற்றிய, தமிழை பற்றிய, மத எதிர்ப்பை பற்றிய, ஹிந்து மத கடவுள்களை பற்றிய, நாத்திகத்தை பற்றிய, ஜாதியை பற்றிய கருத்துக்கள் கலைஞருக்கு இருந்ததா என்றால் குறைந்துவிட்டது என்பது உண்மை. இன்றைக்கு கிட்டத்தட்ட இது ஒரு ஆன்மீக அரசு, ஆன்மீக அரசுக்கு எதிரானது, ஆன்மீகத்துக்கு எதிரானதில்லை என்று கொஞ்சம் கூட வெட்கமில்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பரப்புரை செய்கிறார்கள். எனவே இது காலப்போக்கில் வாக்கு வங்கி அரசியலில் கொள்கையை தத்தம் செய்துதான் ஆக வேண்டும் என்பது இயற்கை, திறமையும் இல்லை. இந்த பின்னணியிலே தான் நீங்கள் அல்லது யாராக இருந்தாலும் திரு இபிஎஸ் எம்ஜிஆருக்கு இணையானவரா என்பதோ அல்லது அவர் செல்வி ஜெயலலிதாவுக்கு இணையானவர் என்றோ ஒரு ஆராய்ச்சி எழுமானால் அந்த ஆராய்ச்சி தவறு என்று அதை தவிர்க்கப்பட வேண்டும் என்று நான் மனமாற கருதுகிறேன். இப்போது பொன்முடி என்று எண்ணுகிறேன் அவர் சொன்னார், எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் நாங்கள் கலைஞர் குடும்பத்தை தலைமை பதவிக்கு கொடுத்து ஏற்றுக்கொள்ளுவோம், ஆதரிப்போம். திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு எதுவும் தெரியவில்லை, பேசவும் தெரியவில்லை. தமிழ் எங்கள் உயிர் என்பதை கூட எழுதி வைத்து கொண்டு படிக்கிறார். அவருடைய மகன், அவர் பெயர் என் நினைவில் தங்குகிற அளவுக்கு அவர் எதுவும் செய்யவில்லை. அவரை பற்றி நான் சொல்லக்கூடிய ஒரே அடையாளம் ஒரு முள்ளமின்றி தலையர். அதை தவிர எதையும் குறிப்பிட்டு சொல்லுகிற எந்த ஆற்றலும் அவருக்கு இல்லை. அவரை கூட ஏற்றுக்கொள்வோம் என்று மிக விரைவில் திரும்பவும் சிறைக்கு தன் மனைவியையும் அழைத்து கொண்டு போக இருக்கிற பொன்முடி சொல்லுகிறார். இதற்கு பெயர்தான் மன்னராட்சி நண்பர்களே, இதற்கு பெயர்தான் அடிமை சாசனம் எழுதி கொடுத்த அடிமைகளின் அறைகூவல், ஜனநாயகத்திற்கு விரோதமானது. எனவே மீண்டும் சொல்லுகிறேன், ஒரு தலைமை கால ஓட்டத்தில் விடைபெற்று இன்னொரு தலைமை அந்த பதவிக்கு வருகிற போது நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு குறிப்பிட்ட தலைமைக்கு இருக்கின்ற சில குணங்களை நீங்கள் பழகிவிட்ட நீங்கள் அடுத்த தலைமையிடமும் அதை எதிர்பார்க்கக்கூடாது. திரு எம்ஜிஆர் அவரிடமிருந்த குணம், அவரை பற்றி நான் இறந்து போனவர்களை பற்றி அதிகமாக பேசக்கூடாது என்பதனால் குறைத்து சொல்லுகிறேன். குறைந்தபட்சம் முழுவதும் பேசாமல் நான் தவிர்க்கிறேன். அவரை பற்றி அவருக்கு மிக 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 நெருங்கியவராக கருதப்பட்ட மோகன்தாஸ் என்கிற ஒரு காவல்துறை அதிகாரி, பெரிய பொறுப்பு வகித்தவர், எம்ஜிஆர் மித் ஆர் அ மிரக்கிள் என்று ஒரு சிறிய புத்தகம் எழுதியிருக்கிறார். கன்னிமாரா லைப்ரரியில் எடுத்து நான் படித்தேன். தயவு செய்து படித்து பாருங்கள். எம்ஜிஆருடைய உண்மையான குணங்கள் அதில் அவருடைய மிக மிக நெருங்கிய ஃபாலோயரால் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தவிர்த்து நான் ஒன்றும் சொல்ல விரும்பவில்லை. செல்வி ஜெயலலிதாவினுடைய குணங்கள் வேறு,
திரு தா பாண்டியன் யூடியூபில் இருக்கிறது. ஒரு தமிழகத்தினுடைய மூத்த தலைவர், சிறந்த பேச்சாற்றல், அறிவு, ஆளுமையுள்ள தலைவர். அவர் ஒரு சின்ன கட்சிக்கு செயலாளராக இருந்திருக்கலாம், ஆனால் ஆற்றல் மிக்க மனிதர் என்பதை யாரும் மறுத்துவிட இயலாது. அவர் சொல்லுகிறார், இவர் செல்வி ஜெயலலிதாவோடு அவர் முதலமைச்சராக இருந்தபோது அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தாராம். நெடுஞ்செழியன் ஏனைய 2-3 அமைச்சர்கள் உள்ளே வந்து அவர்கள் நின்று கொண்டே இருந்தார்களாம். இவர் அமர்ந்து கொண்டிருந்த ஜெயலலிதாவிடம் பேசிக்கொண்டிருந்த அவ்வளவு நேரமும் நின்று கொண்டே இருந்தார்களாம். திரு பாண்டியன் அவர்கள் வெளியே போன பிறகு கேட்டிருக்கிறார், ஏன் அவர்களை அமரச் சொல்லக்கூடாதா? குறிப்பாக நெடுஞ்செழியன் மிக மூத்த அரசியல்வாதி. சோனாட்டு வடக்காலத்து இளந்தாடி நெடுஞ்செழியன். வடக்காலத்து என்பது அவருடைய சொந்த கிராமம். இளந்தாடி நெடுஞ்செழியன் கிட்டத்தட்ட ஒரு புரட்சி வீரராக ஒரு காலத்தில் கருதப்பட்டவர். அதற்கு ஜெயலலிதா சொன்னாராம், ஏன் நாற்காலிகள் இருக்கைகள் உட்காரத்தாலே இருக்கிறது, நான் எதற்கு அவர்களை உட்கார சொல்ல வேண்டும், அவர்கள் உட்காரலாமே. வெளியே வந்து திரு பாண்டியன் நெடுஞ்செழியனையும் ஏனைய அமைச்சர்களையும் வெளியே இருந்தவர்களை பார்த்து கேட்டாராம், நீங்கள் ஏன் அமரவில்லை? நீங்கள் நின்று கொண்டிருந்த போது என்னை விட வயதிலும் அனுபவத்திலும் அறிவிலும் ஆற்றலிலும் பெரியவர். நான் உட்கார்ந்திருப்பது பெரிய அளவில் நான் மனக்கிளேசப்பட்டேன் என்று சொன்னபோது, அவர் ஜெயலலிதா உட்காரக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரா என்று கேட்டபோது, நெடுஞ்செழியன் சொன்னதாக பாண்டியன் சொல்லுகிறார். யூடியூபில் இருக்கிறது, யார் வேண்டுமானாலும் தேடி பார்த்து கொள்ளலாம். நாங்கள் உட்கார்ந்தால் மறுநாள் காலை கட்சியிலிருந்து கட்டம் கட்டி நீக்கப்படுவோம். இதுதான் ஜெயலலிதா. இது நியாயமா, தேவையா என்பது வேறு. ஒவ்வொரு தலைவரும் தனக்கென்று சில கொள்கைகளை, கோடுகளை, எல்லைகளை, வரையறைகளை வகுத்து கொண்டு அந்த வரையறையை ஒட்டி செயல்படுகிறார்கள். என் கண்ணுக்கு அது திமிராக தோன்றலாம். பாண்டியன் வருத்தப்பட்டிருக்கலாம். திரு சோனாட்டு வடக்காலத்தூர் இளந்தாடி நெடுஞ்செழியன் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நெடுஞ்செழியன் போன்றவர்களுக்கு பதவி முக்கியம் என்று நினைத்ததால் சுயமரியாதையை விட்டு கொடுத்து இருந்திருக்கிறார். எனவே இன்னொரு ஜெயலலிதா வேண்டும் என்று நீங்கள் யாராவது, இன்னொரு எம்ஜிஆர் வேண்டும் என்று நீங்கள் யாராவது பழனிசாமியிடம் எதிர்பார்த்தால் உங்களை பார்த்து நான் வருத்தப்படுகிறேன், பரிதாபப்படுகிறேன். அரசியலை அரிச்சுவடியை கூட நீங்கள் புரிந்து கொள்ளவில்லையே என்று எண்ணுகிறேன். திரு பழனிசாமியால் என்ன முடியுமோ அதை பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அங்கு இருக்கிற அதிமுகவில் இருக்கிற தலைவர்களில் அறிவு, ஆற்றல், மரியாதை, நாகரீகம் அத்தனையும் தெரிந்த மனிதர். நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு சித்தப்பா அல்ல. பல நேரங்களில் தொலைக்காட்சிகளில் அவர் செய்த செயல்களையெல்லாம் தவறு என்று நான் சுட்டி காட்டியிருக்கிறேன். ஒருவர் மீது அன்போடு இருப்பது வேறு, அவர் செய்கிற அத்தனையும் ஆதரித்து கைதட்டி அகமகிழ்ந்து போவதென்பது வேறு. அப்படி எந்த காலத்திலும் நான் செய்கிறவன் அல்ல. அவர் பாரதிய ஜனதா கட்சியை விட்டு வெளியேற வேண்டும் என்று முடிவு எடுத்த போது ஒரு பதிவில் அல்லது 2 பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன். இதே சுமித்ராவின் தாய்மடியில் பதிவுகளிலே அது தவறென்று நேரடியாக நான் சுட்டி காட்டினேன். அவர் சில பின்புலங்களை சொன்னார். அதில் ஓரளவு நியாயம் இருந்தது. ஆனால் அந்த முடிவு அவருக்கும் நல்லதல்ல, தமிழகத்துக்கும் நல்லதல்ல என்று நான் சுட்டி காட்டினேன். இன்று கிட்டத்தட்ட நான் சொன்னது சரி என்பது முடிவாகிவிட்டது. சில இடங்களிலாவது தமிழ்நாட்டில் 39 மற்றும் 1 40 இடங்களிலே
அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 3வது இடத்துக்கு போகும். டிடிவியும் திரு ஓபிஎஸும் நிற்கிற இடங்களில் சர்வ நிச்சயமாக அவர்கள் கடைசி இடத்துக்கு வருவார்கள். இதை மறுப்பதற்கில்லை. அவர்கள் ஓபிஎஸ் ஜெயிப்பாரா, டிடிவி ஜெயிப்பாரா என்கிறதை சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை. ஆனால் அவர்களை விட அதிமுக ஓட்டு குறைவாக வாங்கும் என்பது அநேகமாக உறுதி செய்யப்பட்ட உண்மை. இந்த பின்னணியில் அவருடைய முடிவு தவறு என்று நான் சொல்லுகிறேன். ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவரை விட பொருத்தமான தலைவர்கள் அந்த கட்சியினுடைய தலைமையை ஏற்க யாருமே இல்லை. யாராவது நினைத்தால் அதிமுகவை அது அழிக்கிற முயற்சி என்று மட்டுமே நான் எண்ணுகிறேன். வணக்கம்.